அன்பார்ந்த பக்தி பிளானட் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜி கிருஷ்ணாராவ், ஸ்ரீ துர்காதேவி உபாசகர். இப்போ முக்கியமாக என்ன சொல்ல போகிறேன்னா, கொஞ்சம் பேர் பெருத்த பணக்காரனாக இருப்பார், ஆனால் சொந்த வீடு இருக்காது. வாடகை வீடு, ₹1,00,000 வாடகை, 80,000 வாடகை, 2 லட்சம் வாடகை, இப்பெல்லாம் வாடகையிலே காலத்தை கழிப்பார். சொந்த வீடு அமையாது. ஆனால் பல கோடிக்கு அதிபதியாக கூட இருக்கலாம். அந்த அமைப்பு இருக்கணும். எதில்? கட்டம், ஜாதகத்தில். ஆமாம். அதே நேரத்தில் ஒரு சாதாரணமான ஒரு உத்தியோகம் பண்ணுவார், ஏதோ சம்பாதிப்பார், அவர் சொந்த வீடு வாங்கிடுவார், சொத்து சுகத்தோடு இருப்பார் ஓரளவுக்கு. எப்படி பார்க்குறப்போ, லக்னத்துக்கு ஆறக்கூடியவன், ஒரு எக்ஸாம்பிள் ரிஷப லக்னன்னு வைங்க. அந்த லக்னத்துக்கு ஆறக்கூடியவன் அவன் யாரு? சாதாரணமாக ரோகாதிபதி, கடன் தொல்லை தொந்தரவு எல்லாத்தையும் கொடுக்குறவன் அந்த ஆறக்கூடியவன். ஆனால் அவனே தேர்வம் கூட சேர்ந்தா பிரமாதமாக பிக்கப் பண்ணிடுவான், பிரமாதமாக சொத்து சுகத்தோடு கொடுத்துடுவான். சாதாரண விஷயம் இல்லை. 6 அதை பற்றி சாதாரணமாக நினைக்கூடாது. எவ்வளவோ பேரை நான் பார்த்துருக்கிறேன். அந்த ஆறுக்குடியவன் தசனா பெரிய பணக்காரன் ஆகி இருக்கிற கடன் அத்தனையும் தொலைச்சிட்டானுங்க, எல்லாம் கரைஞ்சு போடும் அந்த கடன்லாம். அந்த மாதிரி இந்த லக்னத்துக்கு ஆறக்கூடியவன், ரிஷப லக்னம் ஆறக்கூடியவன் சுக்கிரன் பாக்கியத்தில் மகரத்தில் இருக்கிறான். அவனோட லக்னத்துக்கு 2 கூடியவன் புதன் இணைந்தால் நிச்சயமா அவன் சொத்து சுகத்தோட சொந்த வீடோட பிரமாதமாக இருப்பார். அது மட்டுமல்ல, எவ்வளோ கடன், அந்த கடன்லாம் கரைஞ்சி ஓடிடும். அந்த அளவுக்கு பெரிய அமைப்பை கொடுக்கும். 9ல் பாக்கியத்தில் இருந்தாலும் இந்த சுக்கிரனும் புதனும், 10ல் கும்பத்தில் இருந்தாலும், 11 மீனத்தில் இருந்தாலும், ஐயா சுக்கிர தசையோ புதன் தசையோ வந்ததுன்னா நிச்சயமா ஏதோ வியாபாரம் பண்ணுறாரு, ஏதோ உத்தியோகம் செய்கிறாரு, கையில் 4 காசு வருது, சொந்த வீடு வாங்கிடுவார். அந்த அமைப்பு உண்டு. ஆகவே உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கான்னு பாருங்க. இருந்தால் ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம்.